காட்டுல வேலை செஞ்சுட்டு 5:30 மணிக்கு 6:30 மணிக்கெல்லாம் வந்து விட்டுருவாரு. 1 மணி நேரம் ஆடுவேன். போனா ஒண்ணுமே தெரியல, நின்னுட்டே இருக்கேன். நான் நினைச்சது வேற, அங்க போனா அது வேற. நான் ஆனதுல உண்மையாலுமே 10 வருஷத்துக்கு முன்னாடினா பாருங்க, இந்த அந்த பாட்டு, ரஜினி சாரு, சரத்குமார் சாரு, அவங்க அந்த அந்த மாதிரி பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒருத்தெல்லாம் இந்த வெஸ்டர்ன் இதெல்லாம் தெரியல, ஃபோக்கு தான் அப்ப எனக்கு தெரிஞ்சது. அதுதான் டான்ஸ், வர்றது ஆடுறதுதான் எனக்கு புதுசா இருந்துச்சு. குழந்தைங்களாம் நல்லா ஆடினாங்க, எனக்கு வரல. அப்படியே நின்னுகிட்டே இருக்கிறேன், என்ன பண்றதுனே தெரியல. அம்மா 15 நாள் வா, உனக்கு தானா வரும், கூச்சப்படாத, கூச்சமே படக்கூடாது, கண்ணாடியில எல்லாம் அவங்கவுங்கள பார்த்து ஆடுவாங்க, நீ உன்னை பார்த்து ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அப்புறம் 15 நாள் பல்ல கடிச்சிட்டு சரி நம்ம போகணும் போகணும் சொல்லிட்டு 15 நாள் போனா ஓரளவுக்கு வந்துருச்சு. எனக்கு நல்லா வருது. பயங்கரமா கால் வலிக்கும், படிக்கட்டே இறங்க முடியாது. காட்டுல செஞ்சுட்டு வீட்டுல செஞ்சுட்டு திருப்பி வீட்டுல வந்து சமைக்கணும். ஆனாலும் என்ன பண்றது, எனக்கு அது அவ்வளவு சந்தோஷம். அதை அப்படியே நினைச்சுக்கிட்டே, பாத்திரங்கள்கிட்டே நினைச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சமைப்பேன். ஆனா என்னால சொல்ல முடியாது, போகலன்னு சொல்லவே கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அப்புறம் போயிட்டு அப்படியே ஒரு 15 நாள் போக போக நல்லா அப்படியே ஆயிட்டேன். அவ்வளவு சந்தோஷம். அந்த பாட்டு ஸ்பீக்கர் எல்லாம் போட்டு கேட்டா அப்படி பயங்கரமா ஆயிடும் எனக்கு. அதனால அதை விட முடியல. அப்படியே ஆட ஆட அப்புறம் டான்ஸ் கிளாஸ் போகணும். அங்க வந்து நல்ல ஒரு டான்ஸ் கிளாஸ், ஸ்டைல் டான்ஸ் அகாடமி கள்ளக்குறிச்சி. அண்ணா அருண் அண்ணா, பாண்டி அண்ணா இருக்காங்க மாஸ்டர்ஸ். அவங்க வந்து எப்படின்னா, எங்க வீட்டுக்காரர் நான் டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விட்டாரு. நான் நினைச்சேன் அவருக்கு எங்காச்சும் ஏதாவது மனசு கஷ்டம் ஆயிடுமோ, அது ஏதாவது வேற மாதிரி எங்களுக்குள்ள ஏதாவது ஆயிடுமோ, இதெல்லாம் புரிஞ்சுக்காம ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது, அது சொல்லி புரிய வைக்க முடியாதே, அது என்னடா பண்றது அப்படின்னு தான். அது எதுவுமே எங்களுக்கு வரல, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே எங்களுக்குள்ள வரல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து நம்பிக்கை கொடுத்தாங்க. அந்த அண்ணங்க அவர்கிட்ட பேசுறது, டான்ஸ் கிளாஸ் உள்ள வந்து உக்காடுறது, அங்க இருக்கிற தம்பிங்க இருக்காங்க சின்ன சின்ன டான்சர்ஸ், அந்த தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாத்தையும் அவர் அந்த அளவுக்கு ஒரு அன்பா பாசமா, இது வந்து ஒரு வேலை, நமக்கு பிடிச்சமான ஒரு உன்னதமான தொழில், அதுக்கு எப்படி நம்ம உண்மையா அதை முறையா செய்யணுமோ அதை அவர் அந்த பிள்ளைங்களுக்கும் அங்க வர பேரண்ட்ஸோ குழந்தைங்களோ இந்த மாதிரி டான்ஸருக்கோ அதை கரெக்டா அவங்க பண்றது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவர்கிட்ட காட்டுவாங்க, பாருங்க இந்த ஈவெண்ட் போயிருக்காங்க அப்படின்னு காட்டினா, நீ ஆடுறத காட்டுறியா, சும்மா அவங்க ஆடுறதே ஏன் காட்டிட்டு இருக்க, நீ ஆடு, நீ ஆடிட்டு வந்து காட்டு, நான் பாக்குறேன்னு சொன்னேன். அதை போய் நான் கேட்கறேன்.